எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல சிஎஸ்எஸ்ல நெக்ஸ்ட் செக்ஷனை பார்க்க போறோம். போனதுல நம்ம இந்த ஃபிளெக்ஸ் லேஅவுட்டும் கிரிட் லேஅவுட்டும் எப்படி டிசைன் பண்றது சிஎஸ்எஸ்ல அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல ஃப்ளோட் லேஅவுட், இந்த ஃப்ளோட் அண்ட் பொசிஷனிங் லேஅவுட், அதுக்கப்புறமா மல்டி காலம் லேஅவுட், இதை எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ பொதுவா வந்து ஃப்ளோட் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபிளெக்ஸ் லேஅவுட்டா இருக்கட்டும், கிரிட் லேஅவுட்டா இருக்கட்டும், அதுதான் ரொம்ப அட்வான்ஸ்டு லேஅவுட் சிஎஸ்எஸ்ல. இருந்தாலும் இந்த ஓல்டு லேஅவுட்ஸையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்ப இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோட், பொசிஷனிங், மல்டி காலம் லேஅவுட். ஸோ அப்ப இந்த ஃப்ளோட் லேஅவுட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இது வந்து முன்னாடி என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இமேஜ் டெக்ஸ்ட் ரெண்டையும், அதாவது ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு கண்டென்ட் இல்ல ரைட் சைட்ல ஒரு இமேஜ் கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த ஃப்ளோட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை வந்து சிஎஸ்எஸ் லேஅவுட் அப்படிங்கிற கான்செப்ட்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஃப்ளோட்ல வந்து வேல்யூஸ் வந்து லெஃப்ட், ரைட் அண்ட் தென் நோ ஃப்ளோட், நோ ஃப்ளோட், நன்னு இருக்கும், இன்ஹெரிட். ஸோ இதுதான் அதனுடைய வேல்யூஸ். லெஃப்ட்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது, ரைட்னா ரைட் சைட்ல இருக்கிறது. இன்ஹெரிட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அந்த பேரண்ட் என்ன ப்ராப்பர்ட்டியில இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டியில சைல்டும் வரும், அதுதான் இன்ஹெரிட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதே இது பொசிஷனிங் லேஅவுட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை, ஒரு HTML இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நம்ம பிக்ஸ் பண்றதை தான் பொசிஷனிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? சோ அது நம்ம எந்த எலமெண்ட்ல பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பொசிஷனுக்கு பொதுவா வந்து ரிலேட்டிவ் அப்படிங்கிற பொசிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, ரிலேட்டிவ்ங்கிறது இந்த ஹோல் லேஅவுட்டை தான் ரிலேட்டிவ் லேஅவுட் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எல்லாமே கோடாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ மல்டி காலம் லேஅவுட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, மொத்தமா ஒரு பெரிய லாங் டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா காலம்ஸா டிவைட் பண்ணிக்கிறது. ஆக்சுவலா இது எல்லாமே சேர்ந்து ஒரு டெக்ஸ்ட், அது ரொம்ப லாங் டெக்ஸ்டா இருக்கிறதுனால அதை 3 காலம்ஸா நான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். இது பொதுவா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த நியூஸ் பேப்பர் மாதிரியான கண்டென்ட், இந்த மாதிரியான டிசைன்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அப்ப இந்த மல்டி காலம் லேஅவுட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நியூஸ் பேப்பர்ல பாத்திருப்பீங்க, நமக்கு வந்து பெரிய லென்த்தா வந்து டெக்ஸ்ட் இருக்கும், அதை வந்து 3 காலம்ஸா உடச்சு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டிசைன்ஸ்க்கு இந்த மல்டி காலம் லேஅவுட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு கோடிங் எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டா புரியும் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம போன லேஅவுட், கிரிட் லேஅவுட் அண்ட் ஃபிளெக்ஸ் லேஅவுட் பார்த்தப்ப போட்ட கோடிங்க. அதுலயே நம்ம கண்டினியூ பண்ணுவோம், அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ போனது பார்க்கல அப்படின்னா வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுலயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டிவ் போனதுல என்ன எழுதி இருக்கோமோ அதே தான் எழுத போறோம், உள்ள மட்டும் ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் வரப்போகுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் எழுதுறோம். அந்த டிவோட கிளாஸ் வந்து லே-sec. ஓகே, சரியா? போட்டாச்சு. இப்ப இதுக்குள்ள அகைன் ஒரு டிவ் எழுதுறோம். சரி, இதுல வந்து ஹெட்டிங் 2 கொடுத்துக்குவோம். இப்போ இதுல வந்து நம்ம என்ன லேஅவுட் அப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ளோட் லேஅவுட் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃப்ளோட் லேஅவுட்னு ஹெட்டிங் கொடுத்துக்குவோம். இப்போ இந்த நடக்கிற எஃபெக்ட்ஸை வந்து நம்ம இதுல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ளோட் லேஅவுட் அப்படிங்கிற சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ஒரு கிளாஸ் எழுதுறோம். div டாட் கிளாஸ் நேம் வந்து இந்த லேஅவுட்டுக்கு ஒரு கண்டெய்னர் கொடுப்போம். அண்ட் தென் டாட் இன்னொரு கிளாஸ் வந்து ஃப்ளோட் லேயருங்கிறதுக்காக, ஃப்ளோட் லேஅவுட்டுக்கு சிஎஸ்எஸ் எழுதுறதுக்காக ஒன்று கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ள அகைன் ஒரு டிவ் எழுதுறோம். அந்த டிவோட கிளாஸ் வந்து ஃப்ளோட் பாக்ஸ் எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ள நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, டம்மி கண்டென்ட்டா கொடுத்துக்குவோம். நான் கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்துட்டு, ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க, ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நான் இன்னொரு பாக்ஸையுமே நான் இதுல கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த ஃப்ளோட் லேஅவுட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுத்துட்டோம். இப்போ சிஎஸ்எஸ் எழுதுவோம். இப்போ சிஎஸ்எஸ்ல நம்ம ஆல்ரெடி வந்து இந்த லேஅவுட் செக்ஷனுக்கு நம்ம எழுதியிருப்போம் போனதுலயே, இந்த லேஅவுட் கண்டெய்னருக்கும் போனதுலயே எழுதியிருப்போம். அதனாலதான் உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த பேக்ரவுண்ட் அந்த ஒயிட் அதே மாதிரி வந்திருக்கு.
அண்ட் தென் ஃப்ளோட் கண்டெய்னர் இதை தான் நம்ம புதுசா எழுத போறோம். ஃப்ளோட் கண்டெய்னரும் ஃப்ளோட் பாக்ஸும் தான் நம்ம புதுசா எழுத போற சிஎஸ்எஸ். சரியா? ஸோ இப்போ இங்க பார்ப்போம். இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ளோட் கிளாஸ்ங்கிறப்ப டாட் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோட் பாக்ஸ்ல சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்குவோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன செட் பண்ணிக்குவோம், ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்க, அதுக்குன்னு அந்த பாக்ஸுக்குன்னு ஒரு வித் செட் பண்ணிக்குவோம். வித் வந்து ஒரு 45% ஆர் 40% கொடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ பாருங்க நீட்டா இருக்கா? ஸோ அடுத்து அதனுடைய கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்னு வச்சுக்குவோம். ஒயிட் வச்சுக்குவோம், அப்புறம் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? தெரியுதா? ஸோ அண்ட் தென் கலர் ஒயிட் கொடுத்தாச்சு. இதுல வந்து மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். மார்ஜின் 0 தென் 5% செட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 20 பிக்சல், அப்புறம் 0. இதுல ஆக்சுவலா 4 மார்ஜினுமே உள்ள வந்துருச்சு. டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட், இதுதான் ஆர்டர். ஓகேவா? சரி, இப்போ இது இங்க பாருங்க ஓரளவுக்கு நீட்டா ஃப்ரேம் ஆயிருக்கும். இன்னும் நமக்கு ஸ்ட்ரிங்க் பண்ணி சரி அது இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ இதில் பேடிங் செட் பண்ணிக்குவோம். பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கூட செட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள் நீட்டாக தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்து பாருங்கள் பார்டர் ரேடியஸ் செட் பண்ணிக்குவோம். ரவுண்டட் கார்னர் வர்றதுக்காக பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல் செட் பண்ணிக்குவோம் இந்த ரவுண்டட் கார்னருக்காக. ஓகேவா? சரி, இப்போ இதில் நம்ம ஃப்ளோட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ஃப்ளோட் அப்படிங்கிறதுல நான் கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட்னா இப்போ டிஃபால்ட்டாக அது லெஃப்டில் தான் இருக்குது. ஸோ லெஃப்டில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. அதே இப்போ ஃப்ளோட்டு லெஃப்ட் கொடுக்காம நான் ரைட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா டோட்டலாக ரைட் சைடில் மூவ் ஆயிடும். தெரியுதா எப்படின்னு? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட் கண்டெய்னரில் ஒன்று எழுதணும் நம்ம. ஃப்ளோட் ஹைஃபன் கண்டெய்னர். ஓகே, இந்த ஃப்ளோட் கண்டெய்னர் நம்ம எழுதல. ஆக்சுவலா அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஃப்ளோட் லேஅவுட்ல கண்டிப்பா அதை நம்ம எழுதி ஆகணும். அது என்னது அப்படின்னா ஓவர்ஃப்ளோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓவர்ஃப்ளோ ஆட்டோ. எதுக்காக புரியுதா? இந்த ஓவர்ஃப்ளோ இல்லாம இங்க கொடுத்து பாருங்க, பேக்ரவுண்ட்ல பாருங்க இந்த கண்டெய்னர் என்ன இருக்குன்னு பாருங்க. தெரியுதா என்ன இருக்குன்னு? இதோட விட்டு அந்த ஹைட் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இதுதான் அந்த ஓவர்ஃப்ளோன்னு சொல்றது. அந்த ஓவர்ஃப்ளோ வந்து ஆட்டோன்னு கொடுத்துட்டோம்னா எத்தனை பாக்ஸ் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது இப்ப இங்க எத்தனை பாக்ஸ் வந்திருக்கு, 2 பாக்ஸஸ் வந்திருக்கு. அப்ப 2 பாக்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற இந்த லேயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிக்கும். அதுக்குதான் அந்த ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு கொடுக்குறது. ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அதுவாகவே ஆட்டோவா பிக்ஸ் ஆயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஓவர்ஃப்ளோ. ஓகேவா? இது கொடுக்கவும் அது நார்மல். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட் பாக்ஸ். இப்போ இதுல வந்து இன்ஹெரிட் போட்டு காமிக்கிறதுக்காக நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுல வந்து லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளோட் நன்னு கொடுத்தீங்கன்னா நன் எதுவுமே இருக்காது. லெஃப்டோ ரைட்டோ அது டிஃபால்ட்டான ஒரு பொசிஷனுக்கு போய்க்கும். ஃப்ளோட் நன்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அது எங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அதனால டிஃபால்ட்டா போய்க்கும். சரியா? ஸோ இப்போ இன்ஹெரிட் அப்படிங்கிறதுக்கு என்னங்கிறத காமிக்கிறேன். இப்போ ரைட் சைடுக்கு நான் காமிச்சுக்கிறேன். இன்ஹெரிட் காமிக்கிறோம்ல, ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து இந்த div இந்த divக்கு அடுத்து நான் புதுசா ஒரு div கிரியேட் பண்றேன். div டாட் கிளாஸ் வந்து டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள h4 அப்படின்னு போட்டு அதோடது வந்து டாட் c அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுல ஹாய் வெல்கம் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இங்க எனக்கு டெக்ஸ்ட் தெரியுதா? நான் வச்சிருக்க டெக்ஸ்ட் வந்துருச்சா? ஸோ இப்போ இதுல நான் சிஎஸ்எஸ்ல போய் என்ன எழுதுறேன்னு பாருங்க. டாட் டெக்ஸ்ட் அந்த கிளாஸுக்கு
நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா floatோட வேல்யூ வந்து ரைட்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ டிஃபால்ட்டாக எனக்கு ரைட் சைடில் இங்கே ஃப்ளோட் வந்திருக்கும். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது ஆக்சுவலாக இதான் பேரண்ட்னு அர்த்தம். இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது பேரண்ட். இந்த எலமெண்ட்டுக்குள்ள சி அண்டர் ஸ்கோர் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்களா, இது சைல்டு. அந்த டெக்ஸ்டோட சைல்டு இது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த சைல்டுக்கு நான் எழுதுறேன் சி அண்டர் ஸ்கோர் டெக்ஸ்ட் இருக்குல்ல, டாட் சி அண்டர் ஸ்கோர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா, அகைன் ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுக்குறேன்னு வைங்க, போகாது. புரியுதா? என்னன்னா லெஃப்ட் இன்ஹெரிட்ங்கிற ப்ராப்பர்ட்டிக்கான அர்த்தம் புரியுதா? லெஃப்ட்னு கொடுத்தா போகாது. ஏன்னா அது இந்த பேரண்ட்டுக்குள்ள இருக்கு. பேரண்ட் என்னவா இருக்கும்? இப்ப இன்ஹெரிட்னு கொடுத்தனா அது சப்போர்ட் ஆகும். சோ பேரண்ட் என்ன இருக்குதோ, பேரண்ட் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதோ அது அப்படியே சைல்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட். இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம படிச்சிருப்போம், ஊப்ஸ் கான்செப்ட்ல இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருப்போம். பேரண்ட் என்ன, பேரண்ட் கிளாஸ்ல என்ன இருக்கோ அது சைல்டு கிளாஸுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இல்லைங்களா? அதுதான் இங்க சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட் எலமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை சைல்டு எலமெண்ட் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட் லேஅவுட். அடுத்து வந்து பொசிஷனிங் லேஅவுட்டை பார்ப்போம். வாங்க பொசிஷனிங் லேஅவுட் பார்ப்போம். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து நான் பொசிஷனிங் லேஅவுட்டுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். அதில் லேயருக்கு செக்ஷன் ஒரு இந்த கிளாஸ்க்கு, அதுக்குள்ள h2 பொசிஷனிங் லேஅவுட், பொசிஷனிங் லேஅவுட்னு கொடுத்துக்குவோம். ஸோ இதை பாருங்க, ரிஃப்ளெக்ஷன் இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்த லேஅவுட்டுக்கு வந்துட்டோமா? ஸோ இப்போ அந்த பொசிஷனிங் லேஅவுட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு டிவ் எழுதுறேன், டாட் ஒரு லேஅவுட் கண்டெய்னர் இருக்கணும், டாட் பொசிஷன் ஹைபன் கண்டெய்னர். சரியா? ஸோ அப்போ இதுக்குள்ள நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன், ஒரு டிவ் எழுதுறேன், டிவ் டாட் இந்த கிளாஸுக்குள்ள லே ஆக்சுவலா அப்சல்யூட் ஹைபன் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள ஒரு டம்மி கண்டென்ட் கொடுத்துக்குவோம். ஓகே, இப்போ இங்க பாருங்க பொசிஷன் லேஅவுட்டுக்கு ஒன்று வந்திருக்கும். சரியா? இப்போ இந்த பொசிஷன் லேஅவுட்டுக்கு நம்ம சிஎஸ்எஸ் எழுத போறோம். பொசிஷன் லேஅவுட்னா எலமெண்ட்டை, HTML எலமெண்ட்டை ஒரு இடத்துல பிளேஸ் பண்றது தான். அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குங்கிறத வச்சு நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஓகே, டாட் பொசிஷன், அதுக்கு என்ன எழுதுறோம் அப்படின்னா, இதோட பொசிஷன் என்னவா இருக்கணும்னு எழுதுறோம், ரிலேட்டிவ் பொசிஷனா இருக்கணும். ஸோ இங்க ரிலேட்டிவ் பொசிஷன் வச்சுட்டு நான் இங்க சேஞ்சஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். அப்பனா தான் உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. ஓகேவா? இப்போ பாருங்க, இதுதான் அந்த ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ உங்களுக்கு இதுல இப்ப இந்த ஃபுல்லா இந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபுல்லா எடுத்துக்கும் இந்த பொசிஷனை. இந்த ரிலேட்டிவ் பொசிஷனுக்குள்ள இந்த அப்சல்யூட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்கும். அப்சல்யூட் இருக்கும், நிறைய பொசிஷன்ஸ் இருக்கும். அப்சல்யூட், ஸ்டிக்கி, அது எல்லாமே என்னன்னா பேஸ்ட் அப்பான் இந்த ரிலேட்டிவ் பொசிஷனை பொறுத்து தான் அது ஃபிக்ஸ் ஆகும். இப்ப இந்த ரிலேட்டிவ் பொசிஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள அடுத்து நம்ம எல்லா பொசிஷனையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த ரிலேட்டிவ் பொசிஷனுக்கு ஒரு ஹைட் செட் பண்ணிக்குவோம். ஒரு ஹைட் வந்து 200 பிக்சல் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் நம்ம செட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம், எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். பார்டர் ரேடியஸ்லாம் வந்து ரவுண்டட் கார்னர் இருந்தால் பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக செட் பண்றது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும். ஓகேவா? பொசிஷன் அந்த இதுக்குள்ள போட்டாச்சு. அதுக்குள்ள வரக்கூடாது. ஆக்சுவலா இப்ப எப்படி எழுதியிருக்கோம், எந்த இதுக்கு எழுதியிருக்கோம், இந்த பர்டிகுலரா வரக்கூடிய இந்த பொசிஷன் பாக்ஸுக்கு எழுதியிருக்கோம். அதுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் வருது பாத்தீங்களா, அதை எப்படி பிளேஸ் பண்றோங்கிறத பாருங்க. ஓகே, சிஎஸ்எஸ்ல போயிட்டு டாட் அப்சல்யூட் பாக்ஸ்,
இந்த அப்சல்யூட் பாக்ஸ்ல நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு இதுதான். ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து அதுக்கு ஒரு பேடிங் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் சேஞ்சஸ் நடக்கிறது தெரியும். அதுக்கு அடுத்து எனக்கு ரவுண்டட் கார்னர் வேணுங்கிறதுனால பார்டர் ரேடியஸ் கொடுக்குறேன். சாரி, பார்டர் மட்டும் படினேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல் வச்சுக்குவோம். ஸோ அப்போ ரவுண்டட் கார்னர் எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதோட பொசிஷனை செட் பண்ண போறேன். பாருங்க, பொசிஷன் நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். இப்போ அப்போ அப்சல்யூட்னா என்னன்னா, இப்போ நான் எவ்வளவுதான் இந்த விண்டோவை ஸ்க்ரோல் பண்ணாலும் ஓகே, இந்த விண்டோவை நான் எவ்வளவுதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அது கரெக்டா அந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ள ஃபிக்ஸ்டா உட்கார்ந்துருக்கும். அதை தான் அப்சல்யூட்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? ஸோ இந்த அப்சல்யூட்டை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால பொசிஷன் கொடுத்து நம்மளால மாத்திக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதோட டாப் பொசிஷன் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதோட டாப்பை சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் நம்ம அப்சல்யூட்ல பண்ண முடியும். ஓகேவா? டாப், அதுக்கப்புறம் அதனுடைய லெஃப்ட் ஒரு 30 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா நம்மளால சேஞ்சஸ் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இது போக வேற என்ன சார் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொசிஷன், மற்ற பொசிஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் நம்ம டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக நான் ஒன்று பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொன்று நான் போட்டுக்கிறேன். இதை எடுத்துருவோம். இந்த அப்சல்யூட் பாக்ஸிங்க எடுத்துருவோம். அதுக்கடுத்து நமக்கு தேவைப்படுற கிளாஸ் நம்ம போட்டுக்குவோம். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கணும். இப்போ இந்த பொசிஷன் அப்சல்யூட்டை நான் என்னன்னு மாத்த போறேன் அப்படின்னா, ஸ்டிக்கின்னு மாத்துறேன். பொசிஷன் அப்சல்யூட்டை ஸ்டிக்கின்னு ஒரு பொசிஷன் இருக்கு. இப்போ இந்த ஸ்டிக்கி பொசிஷனை பாருங்க, ஆக்சுவலா ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்போ நான் ஒரு நிமிஷம் ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கிறேன், நல்லா பாருங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுதா டிஃபரன்ஸ் என்னன்னு? சோ பாருங்க, அந்த ஸ்டிக்கி அந்த லேஅவுட்டுக்குள்ள மட்டும் ஸ்டிக் ஆயிடும். அந்த லேஅவுட்டுக்குள்ள மட்டும் ஸ்டிக் ஆயிட்டு ஸ்க்ரோல் ஆகும்போது அந்த லேஅவுட்டுக்குள்ள ஸ்க்ரோல் ஆகும். பாருங்களேன், தெரியுதா? சோ இதுதான் ஸ்டிக்கி பொசிஷன். சோ இது மாதிரி இன்னும் பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டிக்கி இருக்கும். ஸ்டாட்டிக் பொசிஷன் வந்து அதே மாதிரிதான். சோ உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஃபிக்ஸ்டா இருந்துக்கும். இன்னொன்னு ஃபிக்ஸ்டுன்னு ஒரு பொசிஷன் இருக்கும். ஃபிக்ஸ்டுங்கிற பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த ஹோல் விண்டோல ஒரு இடத்துல அது ஃபிக்ஸ் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் பேக்ல, ஆனா அது மட்டும் ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன். சோ இந்த மாதிரி பொசிஷனோட வேல்யூ வந்து நிறைய இருக்கு. இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? ரிலேட்டிவ்ங்கிற பொசிஷனுக்குள்ள தான் வச்சு நம்ம பண்ணணும். அப்படின்னா அது கரெக்டா நமக்கு இருக்கும். சரியா? சோ ரிலேட்டிவ் தான் பேரண்ட் மாதிரின்னு வச்சிருக்கோம். அந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ள தான் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோம். சோ இதுதான் என்னது அப்படின்னா பொசிஷன் லேஅவுட். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பொசிஷன் லேஅவுட்ல ஸ்டிக்கியில இருந்து நம்ம மாத்திடுவோம். வெயிட் a minute, ஃபிக்ஸ்ட்ல இருந்து அப்சல்யூட்னு மாத்திடுவோம். ஓகே, இப்போ இந்த பொசிஷனிங் லேஅவுட் வந்து இது வந்து மல்டி காலம் லேஅவுட். எடுத்து பார்ப்போம். மல்டி காலம் லேஅவுட், மல்டி காலம் பாருங்க. ஓகேவா? இப்போ மல்டி காலம்ல என்ன பண்ண போறோங்கிறத பாருங்க. சோ இங்க நம்ம ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். அது என்னதுன்னா மல்டி காலம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறோம். இன்னொரு கிளாஸ் இங்க உள்ள என்ன எழுதிக்கிறோம் அப்படின்றதுதான் தேவையில்லை. இது பாக்ஸா நம்ம போட போறது இல்ல. ஸோ இந்த டிவ்வே நமக்கு தேவையில்ல. டம்மி கண்டென்ட்டா நிறைய எழுதிக்க போறோம். சோ இப்ப இப்படி இருக்கு. இதுதான் மொத்தமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் ரொம்ப லென்த்தா இருக்கு. இதை நான் 3 காலம்ல டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான் இந்த மல்டி காலம் லேஅவுட் யூஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கூட நம்ம எழுதிப்போம். ஓகேவா? சரியா? சோ அப்ப இதை என்ன பண்றது அப்படின்னா, லேஅவுட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு டாட் மல்டி காலம் தான் நம்ம வச்சோம் கிளாஸ் நேம். மல்டி காலம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா காலம் கவுண்ட்னு ஒண்ணு இருக்கு. காலம் கவுண்ட் வந்து இப்ப 3னா 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க பாருங்க, எனக்கு அந்த மொத்த டெக்ஸ்ட 3 காலமா பிரிச்சிருக்கும். இதுதான் மல்டி காலம் லேஅவுட். இப்ப அந்த காலத்துக்கு இடையில கேப் வேணும்னாலும்
நம்ம வச்சுக்கலாம். காலம் கேப்னு ஒன்று இருக்கு. காலம் கேப் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ரெண்டு காலத்துக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலா, இந்த 3 காலத்துக்கும் ஈக்குவலா 20 பிக்சல் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதனுடைய லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா லைன் ஹைட் நம்ம கொடுத்துக்கலாம். லைன் ஹைட்ல வந்து 1.6 கொடுத்தீங்க அப்படின்னா அது நீட்டா மாறிடும். ஸோ தெரியுதா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு? ஓகே. ஸோ அப்ப இது வந்து 3 லேஅவுட்டை பத்தி நம்ம டீடைல்டா இப்ப பார்த்துட்டு வந்துடும். என்னென்ன லேஅவுட் பார்த்திருக்கோம்? ஃப்ளோட், பொசிஷனிங், மல்டி காலம் லேஅவுட். இப்ப இதுலயே வந்து இதை ரெஸ்பான்சிவா மாத்துறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, நான் வந்து இதை போன்ல வியூ பண்ணி பாக்குறேன். இதை நீங்க எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, போன்ல வியூ பண்ணா ஸ்கிரீன் எப்படி இருக்கு அப்படிங்கிற பாக்கணும்னா, இந்த இடத்துல ஒரு ஐகான் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஐகான் தெரியுதா? இந்த ஐகானை கிளிக் பண்ணணும். இந்த விண்டோக்கு எப்படி வரணும்னா, ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ வந்துடும். ஸோ இதுல இந்த இடத்துல 2 ஐகான் இருக்கும். இது வந்து எலமெண்ட்டை சூஸ் பண்றதுக்காக, இதுதான் அந்த ஸ்கிரீனை சேஞ்ச் பண்றதுக்காக. ஓகேவா? இந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்ப இதுல ஃபுல்லாமே இங்க வந்து மொபைல் லேஅவுட்ல இங்க டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு என்னென்ன மொபைல்ல இருக்கு அப்படிங்கிறது இங்க டிஸ்பிளே ஆகும். இதுல எந்த மொபைலோ அந்த மொபைலை நீங்க சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே இல்லைனாலும் இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டஸ் பார் மாதிரி தெரியும் பாத்தீங்களா? இது எல்லாமே ஒரு ஸ்கிரீனோட சைஸ் தான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 320 பிக்சல் கொடுத்துருவாங்களா. அடுத்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு பிக்சல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஒவ்வொன்றையும் காமிக்கிறேன் டிஃபரன்ஸ். இது வந்து 320 பிக்சல். அதுவே இங்கே சூஸ் பண்ணேன்னா இப்போ மாறி இருக்கும், 375 பிக்சல் மாறி இருக்கும். அதே இங்கே சூஸ் பண்ணேன்னா 425 பிக்சல் லார்ஜ். அதுவே இங்கே சூஸ் பண்ணேன்னா டேப்லெட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படிதான் ரெஸ்பான்சிவ்ல செட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்கிரீன்லையும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய அலைன்மெண்ட் சரி பண்றதுக்காக, இந்த ஸ்கிரீன்ல இந்த அலைன்மெண்ட் சரி பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீடியா கொரிஸ் எழுதுவாங்க. இந்த 3 லேஅவுட்டுக்கு நம்ம மீடியா கொரிஸ் நம்ம தான் எழுதி ஆகும். ரெஸ்பான்சிவ்க்கு நம்ம தான் கோட் எழுதணும் மேனுவலா. ஆனா போன அந்த ஃபிளெக்ஸுக்கும் கிரிட்டுக்கும் மேனுவலா நம்ம எழுத வேண்டியது இல்லை. மீடியா கொரியே இல்லாம அதை ரெஸ்பான்சிவா மாத்திக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இதுல எப்படி இந்த மீடியா கொரிஸ் எழுதி நம்ம இது பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்ப பாருங்க, மீடியா கொரி எப்படி எழுதணும் அப்படின்னா @media அப்படின்னு போட்டு அதுக்குள்ள ஸ்கிரீன் சைஸ் எப்ப மேக்ஸ் வித்னு கொடுத்துக்கிறேன். நான் மேக்ஸ் வித் ஒரு 375 பிக்சல் கூட வச்சுக்குவோம், இல்ல 375 பிக்சல் கூட வச்சுக்குவோம். இது என்னதுன்னா மேக்ஸ் வித்னா எப்ப 375 பிக்சலுக்கு வருதோ அப்ப இதுக்குள்ள சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்பேன். அந்த வேல்யூ எஃபெக்ட் ஆகணும், அந்த வேல்யூ ஆக்ட் ஆகணும், எக்ஸிக்யூட் ஆகணும்னு அர்த்தம். அதாவது மேக்ஸ் வித் வந்து 375 பிக்சலுக்கு எப்ப வருதோ அப்ப இந்த அதை ஆக்ட் ஆயிடணும் அப்படிங்கிறது. இந்த கோட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும். அப்ப மேக்ஸ் 350 வரும்போது எனக்கு அந்த ஃப்ளோட்டோட பாக்ஸ் அது என்னவா மாறணுங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நான் கொடுக்க போறேன். ஃப்ளோட் எதுவும் நடக்கக்கூடாது, அது லெஃப்டோ ரைட்டோ போகக்கூடாது. அப்படி கரெக்டா இருந்தாதான் அது லெஃப்ட் ரைட் போகாம இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வித் கொடுத்துக்கிறேன். வித் வந்து அந்த சைஸுக்கு, அந்த ஸ்கிரீன் சைஸ் என்னவோ அந்த ஸ்கிரீன் சைஸோட 100% ஃபிக்ஸ் ஆயிடணும். அதே மாதிரி மார்ஜின் வந்து ரைட் சைட்ல எந்த ஒரு மார்ஜினும் எனக்கு இருக்கக்கூடாது. ஸோ 0 கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ப இந்த பர்டிகுலர் ஃப்ளோட் பாக்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்குரிய இந்த ப்ராப்பர்ட்டி எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா, எப்ப ஸ்கிரீனோட சைஸ் 375 பிக்சல் வித்துக்கு மாறுதோ அப்ப இது எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் அந்த மீடியா குறியோட அர்த்தம். அதே மாதிரி மல்டி காலமும் எனக்கு அப்படியே ஆகணும். மல்டி காலம்ல என்ன ஆகணும்னா காலம் கவுண்ட் வந்து எனக்கு அது 1ன்னு ஆயிடணும். ஆக்சுவலா நான் காலம் கவுண்ட் வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது 3 காலமா பெருசாயிருக்கா. அதுவே மொபைல்ல பார்க்கும்போது அது 3 காலமா இருக்கக்கூடாது, சிங்கிள் காலமா மாறிடணும் அப்படிங்கறது கொடுத்துருக்கேன். இப்ப இங்க பாருங்க, இங்க 3 காலமா இருக்கும். இப்ப அதவே நான் பாருங்க மொபைல்ல வியூ பண்ணி காமிக்கிறேன். இப்ப மொபைல்ல பாருங்க 375 பிக்சல் கொடுத்தோம் பாத்தீங்களா. அந்த 375 பிக்சல் வரைக்கும், அந்த 375 வரைக்கும் அது என்னவா இருக்கு, சிங்கிள் காலமா இருக்கு பாருங்க. அதை கூடும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா 3 காலமா புரிஞ்சிடும். சோ அப்ப நீங்க இப்ப இந்த இடத்துல இதுதான் ஸ்கிரீன் சைஸ் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு வச்சீங்கன்னா அப்ப நீங்க 450 வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல அதான் மேக்ஸ் வித் எது வரைக்கும் அப்படின்னு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 475 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க பாத்தீங்களா 469 பிக்சல் இருக்கு. இங்க வித் பாருங்க, இந்த தெரியுதா 469 பிக்சல் இருக்கு. அப்ப அந்த 469ல காலம் கவுண்ட் 1 இருக்கா. இததான் நான் சொல்ல வரேன். இந்த 475 இப்ப நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த மேக்ஸ் வித் வரைக்கும் இதுதான் ரன் ஆகும்.
நீங்க இந்த காலம் என்ன இங்க செட் பண்ணிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரன் ஆகும். சரியா? அதே மாதிரி பொசிஷன் கண்டெய்னர் வந்து அதோட ஹைட் வந்து சாரி ஹைட் வந்து ஆட்டோவா அதுவா ஃபிக்ஸ் ஆயிக்கணும். எந்த ஹைட்னா இந்த பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைட் வந்து ஆட்டோவா அதுவாவே ஃபிக்ஸ் ஆயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்து அதே மாதிரி அப்சல்யூட் பாக்ஸுக்கு பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கணும். ஆமா, மாறக்கூடாது. ஸோ அதனால பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கணும். அதே மாதிரி மார்ஜின் டாப் வந்து 10 பிக்சல். இப்போ நான் இங்க என்னோட ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் செக் பண்ணி போறேன். நீங்க இதை செக் பண்ணி போடணும். ரெஸ்பான்சிவ் எழுதுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ இங்க பாருங்க, அந்த 475 பிக்சல் வரைக்கும் அது ஆட்டோவா அது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது பாருங்க. தெரியுது? அந்த பேக்ரவுண்ட்ல எந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த பேக்ரவுண்ட்ல எனக்குள்ள கிரே கலர்ல ஒண்ணு தெரியுது பாருங்க. அதுதான் என்னதுன்னா இந்த பொசிஷன் கண்டெய்னர் எழுதியிருக்க ஹைட் ஆட்டோ. ஓகேவா? அது வந்து இந்த ஸ்கிரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா தெரியுதா? 475 வரைக்கும் அது கரெக்டா அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிக்கும். அப்ப மோஸ்ட்லி வந்து எது வரைக்கும் நீங்க எழுதலாம் அப்படின்னா, இப்ப 700 சம்திங் வரைக்கும் எழுதுனீங்கன்னா நீட்டா இருக்கும். எல்லாமே கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ 700 சம்திங் வரைக்கும் எழுதுனீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மீடியா குறியில நான் இங்க போட்டுக்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ 760 பிக்சல் வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ 760 பிக்சல் வரைக்கும் அது கரெக்டா அட்ஜஸ்ட் ஆயிடும். தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸ்கிரீன்ல இந்த ஸ்கிரீன் சைஸ் வரைக்கும் நமக்கு அது வந்து சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் மற்றபடி லேப்டாப் ஸ்கிரீன் தான் அது. ஓகேவா? ஸோ இப்படிதான் ரெஸ்பான்சிவ் எழுதணும். நம்ம ரெஸ்பான்சிவ் கோட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் செக் பண்ணி நம்ம எழுதணும். சரியா? இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ செஷன்ல நம்ம இந்த லேஅவுட்ஸோட கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லேஅவுட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ.